ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஈஸியான ஒரு சாம்பார் ரைஸ். இது எல்லாருமே செய்யலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நான் இன்றைக்கி 3/4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக துவரம் பருப்பும், 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணுறேன். இதை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு டம்ளர் வந்திருக்கும். இந்த 1 டம்ளருக்கு நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கரை விசில் போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா குழையிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு உளுந்து, வெந்தயம் கொஞ்சோண்டு, இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும். சிம்லேயே வச்சு, அதாவது மீடியம் இல்லைன்னா சிம் அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா வாசனை வரும். இது எல்லாமே நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணுறதுனால எல்லாம் ஒன்றா போட்டே வறுத்துக்கிறேன். நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மணமாக வரும்போது இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா, கொத்தவரங்காய், அவரைக்காய், பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கோங்க. தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். பார்த்திங்கன்னா லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆயிலில் ஓரளவுக்கு வதங்கிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு, ரைஸ்க்கு ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு. அதிகம் வேண்டாம். இது நல்லா வெந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். வேறு வரமிளகாத்தூள், சாம்பார் தூள் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த மசாலா மட்டும் போதும். பார்த்திங்கன்னா இதுவே நல்லா திக்காக மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை கரைச்சி இதில் ஊற்றி அதுவும் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகணும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் எந்த அளவுக்கு நல்லா கொல கொலன்னு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கொலைவாக ஒரு கிளறணுன்னு ரைஸ் அப்படியே கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அந்த வெந்த ரைஸை இந்த குழம்புல ஊற்றுங்க. போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. டக்குன்னு இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மெதுவாக அப்படி கிளறிடுங்க. நல்லா கிளறி கொடுங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு கிளறி கொடுங்க. கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி.
நல்லா லாவிஷாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வரமிளகாய், மிளகு, அது கூட முந்திரி, அப்புறம் கருவேப்பிலை, இது தாங்க தாளிப்புக்கு. நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நெய்யும் எண்ணெயும் சமமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த தாளிக்கிறத எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் முந்திரி ஆட் பண்ணுறேன். ஒரு 15-20 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி நல்லா பொரியும் போது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வரமிளகாய் கரிஞ்சிரும் முந்திரி பொரியறதுக்குள்ளே. ஸோ வரமிளகாயும் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணிடணும். தாளிப்பு கொடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இந்தளவுக்கு இலக்கமாக இருக்குதுங்க. ஆனால் இதே மாதிரி ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் எம்மியான சாம்பார் ரைஸ். நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.